நாம் இன்னைக்கு மனசா வாச்சா கர்மனா இந்த லெசன் பார்க்கலாம். மனசா அப்படின்னா மைண்டு, வாச்சா அப்படின்னா நம்மளோட ஸ்பீச்சு, கர்மனா அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கு ஆக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பகுத் சமை பகலே சத்யானந்த் நாமக் ஏக் ராஜா ரகத்தே தே. ரொம்ப நாளுக்கு முன்னாடி சத்யானந்த் அப்படிங்கிற பேரில் ஒரு ராஜா இருந்தார். वे बहुत की सच्चे दयालु और ईमानदार राजा थे. அவர் ரொம்ப ரொம்ப உண்மையை சொல்கிறவர், ரொம்ப கைண்டாக இருப்பார், ரொம்ப ஹானஸ்டான ஒரு ராஜாவாக இருந்தார். உன்கே ராஜ்யமே பிரஜா நிश्चिंत और सुखी थी. அவருடைய ராஜ்யத்தில் சிட்டிசன்ஸ் எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. राजा अपने प्रजा का हाल जानने और उनकी समस्याओं का समाधान करने हेतु अपना वेश बदलकर राज्य में विचरण किया करते थे. ராஜா அவங்களுடைய சிட்டிசன்ஸோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுறதுக்காகவும் அவர் மாறு வேஷம் போட்டுட்டு அவருடைய ராஜ்யத்தில் விச்சரன் கர்ணே அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பார். ऐसे ही एक दिन राजा अपना वेश बदल कर महल से बाहर आए. இதே மாதிரி தான் ஒரு நாள் ராஜா அவருடைய வேஷத்தை மாற்றிக்கிட்ட அவருடைய பேலஸ்லேருந்து வெளியில் வர்றாரு. அவர் பாஸ்வாலே காவும் கி ஓர் சல் படே, பக்கத்தில் இருக்கிற வில்லேஜை நோக்கி அவர் போகிறார். रास्ते में उन्होंने एक कुड़िया देखी जिसके बागर एक दुबला पतला आदमी पलंग पर लेटकर आकाश की ओर ताक रहा था. போகிற வெளியில் ஒரு சின்ன குடிசையை பார்க்குறாரு. அதுக்கு வெளியில் ரொம்ப வீக்காக ரொம்ப ஒல்லியாக ஒரு மனுஷன் அவருடைய பெட்டில் படுத்துட்டு ஆகாசத்தை நோக்கி உத்து பார்த்துட்ருக்கிறான். ना जाने उसे देखते ही राजा के मन में कृणा भाव उत्पन्न हो गया. அப்போ அவனுக்கு ராஜாவுக்கு அவனை பார்த்த உடனே ராஜாவோட மனசில் ரொம்ப கோபமும் வெறுப்பும் வருது. मन चाहता था कि उसे गोर दंड दिया जाए. ராஜா மனசில் என்ன ஆசைப்படுறாருனா இவனுக்கு ரொம்ப கடுமையாக சிவியராக பனிஷ் பண்ணணும் இவனை அப்படின்னு நினைக்கிறாரு. उनके समझ में नहीं आया कि पहली बार तो देख रहे हैं, फिर भी मन में ऐसा भाव क्यों ना रहा है. ஆனால் அவருக்கு புரியலை. இப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்குறாரு. ஆனாலும் அவருடைய மனசில் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு அவருக்கு புரியலை. ராஜா காரன் ந ஜானே பாக்கார் விக்கல் மன் சே மகள் வாபஸ் லவுட்டே. ராஜாவுக்கு காரணம் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சோகமான மனசோட அவருடைய பேலஸுக்கு திரும்பி வர்றாரு. राजा दूसरे दिन भी उस कुड़िया की ओर गए तो उनके मन में उस आत्मा के प्रति घृणा भाव उत्पन्न हुआ. ராஜா நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த குடிசை பக்கத்துலேயே வர்றாரு. இப்போவும் அவருடைய மனசில் அந்த மனுஷனை பார்த்த உடனே ரொம்ப கோபமும் வெறுப்பும் அவர் மனசில் வருது. तीसरे दिन भी ऐसे ही अनुभव हुआ तो राजा அச்சரஜ் மேங் பட் கயே. மறுபடியும் நெக்ஸ்ட் டே மறுபடியும் போகிறாரு. மறுபடியும் அந்த மனுஷனை பார்க்குறாரு. இப்போவும் ராஜாவோட மனசில் அதே மாதிரி கோபமும் வெறுப்பும் வருது. அதனால ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறார். உன்கோனே மகள் பகுஞ்சுக்கார் अपने प्रधानमंत्री को बुलाकर यह बात कहा थी. அவர் திரும்பி அவருடைய பேலஸ்க்கு போகிறாரு. அவருடைய பிரதான் மந்திரி அப்படின்னா அவருடைய மினிஸ்டர் டு த ஹெட் ஆஃப் த மினிஸ்டரை கூப்பிடுறாரு. இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரதான் மந்திரி விருத்த புத்திமான் ஒரு அனுபவித்தே. பிரதான் மந்திரி ரொம்ப ஏஜானவர், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ளவர். मंत्री जी राजा को इसका पता लगाने का वचन देकर अपना वेश बदलकर महल से निकले. மினிஸ்டர் ராஜா கிட்ட இருந்து இந்த விஷயம் சொல்லி கேட்டுட்டு அவரும் வேறு மாறு வேஷத்தில் போயிட்டு பேலஸ்லேருந்து கிளம்புறாரு. उन्होंने उस आदमी के बारे में
ஆஸ்பாஸ் மேங் பூச்தாச் கி. அவர் அந்த மனுஷனை பற்றி, மினிஸ்டர் அந்த மனுஷனை பற்றி பக்கத்தில் உள்ளவங்க கிட்டலாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. तो पता चला कि वह एक लखटहारा है, किसे काफ़ी दिनों से कोई आमदनी नहीं मिल रही है. அவை ஒரு உட்கட்டர், அவனுக்கு கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு இன்கமும் அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு. मंत्री जी एक पेड़ के नीचे छिपकर उस पर ध्यान देने लगे. மினிஸ்டர் உடனே ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டே அந்த மனுஷனை கவனமாக பார்க்குறாரு. वह आदमी दुखते हुए ऊंचे स्वर में राजा को डांटते हुए अपने आप से बोल रहा था. அந்த மனுஷன் பெட்டில் படுத்துட்டு ரொம்ப சத்தமாக தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறான். ராஜாவை அவன் திட்டிகிட்டு இருக்கான். என்னன்னா, यह कौन सा राज्य है, हमें कंगाल मरना पड़ता है, ராஜா கி மிருத்யு கியூ நா ஹோ ஜாயே. அப்போ அவன் என்ன சத்தமாக திட்டிகிட்டு இருந்தானா, என்ன மாதிரி ராஜ்யம் இது, நாங்கள் பணத்துக்கே பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த ராஜாவுக்கு டெத்தே வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். दूसरे दिन मंत्री जी राजा की अनुमति लेकर उस आदमी के पास गए और कहा. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த மினிஸ்டர் ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த மனுஷன் பக்கத்தில் வர்றாரு. அப்புறம் அவர் சொன்னார், ராஜா प्रजा कल्याण हेतु एक महायज्ञ करने वाले हैं, जिसके लिए 20 मन चंदन की लकड़ियों की आवश्यकता है. अतः 3 दिनों में चंदन की लकड़ियाँ महल पहुँचा देना. மினிஸ்டர் அவன்கிட்ட சொல்கிறாரு, ராஜா மக்களுடைய நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறாரு. அதுக்காக அவர் 20 மண் 20 மண் அப்படின்னா அதனுடைய மெஷர்மெண்ட்டு, அதில் சந்தன் கீ லக்கடியாங் அப்படின்னா சாண்டல்வுட் ட்ரீ வேணும்னு அவர் கேட்குறாரு. அதனால நீ கண்டினியூஸாக 3 டேஸுக்கு சாண்டல்வுட் ட்ரீ கட் பண்ணி பேலஸ்க்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்கிறாரு. யக कहकर मंत्री जी ने उस लकटकारे को 100 स्वर्ण मुद्राएंगी அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் அவர்கிட்ட அந்த உட்கட்டர்கிட்ட 100 கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாரு. फिर मगल जाकर राजा से दूसरे दिन उस कुटिया की ओर जाकर देखने की विनती की. அப்புறம் அவர் பேலஸ்க்கு போயிட்டு ராஜாட்ட சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் நாளைக்கு போயிட்டு அந்த குடிசைக்கு பக்கத்தில் போய் நின்று கேளுங்க, என்ன நடக்குன்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. दूसरे दिन जब राजा ने उस आदमी को देखा तो दंग रख गए, क्योंकि अब उनके मन में उस लकटकारे के प्रति घृणाभाव बिल्कुल नहीं था. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் டே ராஜா அங்கே போய் கேட்குறாரு. அப்போ கேட்குறப்போ அவருடைய மனசில் உட்கட்டரை பற்றி எந்த ஒரு கோபமோ வெறுப்போ அவருக்கு சுத்தமாக இல்லை. बार बार सोचने पर भी उसके प्रति राजा के मन में संतोष व दया भाव की उमट रहा था. ராஜா திருப்பி அவருடைய மனசில் யோசிக்கிறாரு. ஆனாலும் கூட உட்கட்டரை பற்றி அவருடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கைண்டான ஃபீலிங்ஸாக அவருக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மந்திரிஜினே இஸ்கா காரன் பத்தாயா. மினிஸ்டர் இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறாருன்னா, அப் வக ஆத்மி கங்காலி மேங்தா और आमदनी का कोई चारा नहीं था. तब वह यहाँ तक चाहने लगा कि यदि राजा की मृत्यु हो जाए तो उसकी चंदन की लकड़ियाँ पिघ जाएंगी. அப்போ மினிஸ்டர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் முன்னாடி அவன்கிட்ட பணமே சுத்தமாக இல்லை, அவனுக்கு எந்த இன்கமும் இல்லாமல் அவனால் சாப்பிடக்கூட முடியலை. அப்போ அவன் என்ன யோசிச்சான்னா, ஒருவேளை இந்த நாட்டோடைய ராஜா இறந்து போயிட்டார்னா அவருடைய இந்த பரியல் விஷயத்துக்காக சாண்டல்வுட் ட்ரீஸ் நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். इसलिए आपके मन में बेकारण उसके प्रति घृणाभाव उत्पन्न होने लगा. அதனால தான் அவன் அப்படி ஃபீல் பண்ணான் இல்லையா, அதனால தான் உங்களுடைய மனசில் காரணமே இல்லாமல் அவன் மேலே கோபமும் வெறுப்பும் உங்களுக்கு வந்துச்சு. हमने उसे यज्ञ के नाम पर चंदन की लकड़ियाँ खरीदी
तो वह आपको आशीर्वाद देने लगा और आपके मन में भी उसके प्रति संतोष व दया भाव मुक्रित होने लगा. இப்போ நான் அவன்கிட்ட 100 கோல்டு காயின்ஸ் கொடுத்தேன். நாங்கள் ஒரு யாகம் பண்ண போகிறோம், அதுக்காக நீ சாண்டல்வுட் ட்ரீ கட் பண்ணி எனக்கு அனுப்பி விடு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கைண்டாகவும் அவன் இந்த வேலையை பார்க்குறான். ஹமாரா மன் ஹமாரி பாவும் கா தர்ப்பன் கே, நம்மளுடைய மனசுங்கிறது நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கான மிரர் அது. हमें भूलकर भी मनसा वाचा कर्मणा अर्थात अपने मन से वचन से कर्मों से दूसरों को दंक नगी करना है. நம்ம மறந்து போய் கூட மற்றவங்களுக்கு நம்மளுடைய மனதால் வாக்கினால் நம்மளுடைய ஒர்க்கினால் அதாவது நம்மளுடைய மனசே மனசுனால வச்சன்சே நம்ம பேசுகிற பேச்சுக்குனால கர்மோங்சே நம்மளுடைய வேலைகள்னால மற்றவங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் நம்ம கொடுக்கக்கூடாது. हमारे मन की बुरी भावनाएं न केवल अपने को परंतु दूसरों को भी नुकसान पहुंचाएंगी. நம்மளுடைய மனசில் ஏற்படுற இந்த ஃபீலிங்ஸை நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக இது லாஸ் ஆகும். हमारे मन में दूसरों के प्रति सदा अच्छी भावनाएं की रखनी चाहिए. நம்ம மனசில் எப்போவுமே மற்றவங்களை பற்றி நல்ல குட் ஃபீலிங்ஸாக நம்ம வச்சுருக்கணும். राजा को अब मंत्री जी की बात समझ में आ गई और खुशी से उसके सामने अनत मस्तक हो गए. ராஜாவுக்கு மந்திரி சொன்ன எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருச்சு. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த லெசனுடைய கான்செப்ட். தேங்க்யூ.